தமிழ் சினிமாவில் தமிழில் பேசினார்கள். ஆனால் நடித்தவர்களும் அந்த உடைகளும் தமிழர்கள் அல்லாதவர்களை காண்பித்த காலத்தில் வேட்டையை மடித்து கட்டிய தமிழர்களை முதலாக தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் பாரதிராஜா அண்ணன். வெறும் திரைப்பட படைப்பாளிகள் இல்லை, அவர் இந்த தமிழ் இனத்துக்கும் இந்த மொழிக்கும் செய்திருக்கிற காரியங்கள் ஏராளம். காலங்காலமாக ஒதுக்கப்பட்டு வந்த கிராமத்து எளிய மனிதர்களை கேமராவுக்கு இந்த முகங்கள் எல்லாம் எடுபடாது என்று இருந்தவரெல்லாம் உடைத்தெறிந்து யதார்த்தத்துக்கு மிக நெருக்கமாக தமிழ் சினிமாவை வளர்த்தெடுத்தவர். அவரை வைத்து ஒரு திரைப்படம் இயக்க எனக்கு நெடுநாள் விருப்பம். ஆனால் அதுக்கான ஒரு கதையை நான் நெடுநாள் தேடிக்கிட்டு இருந்தேன். அதுதான் கருமேகங்கள் கலைகின்றன. 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியாச்சு. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு அவர் கடைசியா கேமரா முன்னாடி நடிச்ச படம் அதுதான் நினைக்கிறேன். அவரை கொஞ்சம் கஷ்டமே படுத்திட்டேன் நான். ஏன்னா அந்த பாத்திரம் அப்படி என்ன நீ சொல்றியோ அதெல்லாம் செய்யறேன்டா அப்படின்னார். அவருடைய வயசு 84 அந்த நேரம். ஆனா ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்தார். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்னன்னா இன்றைக்கு தமிழ் சினிமாங்கிற பேர்ல என்னெல்லாமோ வந்துகிட்டு இருக்கு. முதல்ல தமிழர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தமிழ் சினிமாவுக்குள் இடம் பிடித்த காலம் அண்ணனுடைய காலம். அதன் பிறகுதான் தமிழ் சினிமா உண்மையான தமிழ் சினிமாவை மாறிச்சு. இப்ப அது தடமாறி போய்கிட்டு இருக்கு மறுபடியும். பாரதிராஜா போன்றவர்கள் தமிழுக்கு, அதாவது தமிழ் மொழிக்கோ இந்த மக்களுக்கோ இந்த இனத்துக்கோ இந்த உரிமைக்கோ எப்ப சிக்கல் வந்தாலும் முதலாளாக வந்து போர்க்களத்தில் நிற்கக்கூடியவர். குறிப்பா அவர் ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளர், ஒரு இயக்கமாக மாறிய ஒரு இயக்குனர். படம் எடுத்தா போதும், பணம் சம்பாதிச்சா போதும்னு இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில் எங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் போராட்டம் செய்து சாதித்து காட்டியவர். அரசாங்கத்தை வணங்க வைத்தவர். ஒரு சினிமா படம் எடுத்து யாரும் ஒன்னாலும் காசு பண்ணிடலாம், வெற்றின்னு சொல்லலாம். ஆனா அந்த திரைப்பட கலை மூலமாக மக்களை மீட்டி எழுப்புறது இருக்குல்ல, அதுக்கான ஆள் இப்ப இல்லை. இவர்தான் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தை உருவாக்கினார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை உருவாக்கினார். தமிழர்களுக்குன்னு ஒரு சங்கத்தை உருவாக்கினார். அதுவரை தென்னிந்திய திரைப்பட சங்கமாகத்தான் இது இருந்தது. அவ்வளவு வேலைகள் செய்த ஒரு இதயம் இங்க உறங்கிட்டு இருக்கு. கடந்த 2ஆம் தேதி, இன்னைக்கு 7 நாளுக்கு முன்னாடி, நானும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்களும் இங்க அவர் பார்த்தோம். ஒரு மணி நேரம் இங்க இருந்து பேசிட்டு இருந்தோம். அவர் இவரை பார்க்கணும்னு விருப்பப்பட்டாரு, வந்திருந்தோம். அப்ப கூட நான் சும்மா அவருக்கு தெரியுதாங்கிற மாதிரி தான் நான் கேட்டேன். உங்க பக்கத்து வீட்டுக்காரர் தான் முதலமைச்சராக இருக்காருன்னா தெரியுமா அப்படின்னா, டேய் சும்மாரா எனக்கா தெரியாது அப்படின்னாரு. அன்புமணி நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்டு நல்லா பேசியிருந்தார். பாரதிராஜா இல்லாத ஒரு தமிழ் சினிமாவை யாரும் வரலாற்றில் எழுதவே முடியாது. பாரதிராஜா கிட்ட இருந்து சினிமா மட்டும் கத்துக்கூடாது, அவருடைய மொழிப்பற்று, அவருடைய இனப்பற்று, இந்த தமிழ் தேசிய பற்று, இதையும் நம்ம கற்றுக்கொள்ளணும். அவருடைய மனம் அமைதி காணட்டும். இந்த குடும்பத்துக்கு என்னுடைய அஞ்சலி. நாங்கள் எல்லாமே எப்பவுமே அந்த குடும்பத்தோட இணைஞ்சிருக்கோம்.